ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி. நம்ம வந்துட்டு இந்த வருடத்தின் முதல் 2வது வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நம்ம என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒப்பீடு பண்ணணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 26,200 கால் புட்டை பேஸ் பண்ணியிருந்தோம். அப்போ 26,200 கால் வந்து புட்டோட ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். 26,200 புட் வந்து 200 காலோட ஹைக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா 26,200 கால் 200 புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்னா நமக்கு இந்தியா விக்ஸ் குறைவாகவும் இம்ப்ளாய்பிலிட்டி குறைவாக இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது ஒன்று. நேற்றைய அட்டவணை 26,200 பேசணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 26,200 கால் புட் ஸ்ட்ராடல் வந்துட்டு 26,200 புட் 26,250 கால் 300 கால் அந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஹெட்ஜாக மாறிட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 26,300 கால் புட்டு தான் ஸ்ட்ராடலாக அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 26,350 கால் புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ₹65 மீட்டிங் பாயிண்ட்டாக முடிஞ்சிருக்கிறாங்க. நேற்றைய மீட்டிங் பாயிண்ட் வந்து ₹80 இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65ல் முடிஞ்சிருக்காங்க. இப்போ 26,150 நேற்று முடிஞ்சிருக்கும் போது அதோட ஆடட் ப்ரீமியம் 116 பார்த்தோம். ஸோ அதுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து பேனிக் சுச்சுவேஷனில் முடிச்சிட்டாங்க. அப்போ நாளைய தினம் நமக்கு வந்து இந்த பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகணும், இன்னும் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா கால் ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கண்டினியூ ஆகும். ஏன்னா இப்போ ஸ்ட்ராடல் நம்ம 26,300 கால் புட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 26,300க்கு மார்க்கெட் வந்து 26,300க்கு கீழே இருந்தால் என்ன மாதிரி நடக்குது, 300க்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டை வந்துட்டு பாருங்கள். நாளைக்கு அப்படின்னு நாளைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் எப்போவுமே அடுத்த வர்த்தக நாட்களில் தான் அடுத்த நாள் வணிகம் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.